வெளுத்து வாங்கிய கனமழையால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. சில இடங்களில் படகுகள் மூலம் மக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் பல இடங்களில் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட மக்கள் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. வேலூர் மாநகர் கன்சால்பேட்டை குடியிருப்பு பகுதியில் மழை நீருடன் கழிவுநீர் தேங்கி ஏரி போல காட்சியளிக்கின்றது. அங்குள்ள மக்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அப்பகுதியில் உள்ள நாய்களும் மீட்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் அண்ணனூர் ரயில் நிலைய சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கி உள்ளதால் கல்லூரி மற்றும் அலுவலகங்களுக்கு செல்வோர் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அதனால் பயணிகள் இரும்பு தடுப்புகள் மீது ஏறி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள கனகம்மா சத்திரம் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மழை நீர் தேங்கி நிற்கிறது. அதேபோல வகுப்பறைக்குள்ளும் மழை நீர் புகுந்துள்ளதால் மாணவ மாணவிகள் அவதியடைந்துள்ளனர். இதேபோல திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக காரணி கிராமத்திற்கு செல்லும் தரைப்பாலம் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது. இதனால் புதுப்பாளையம், மங்களம், எருக்குவாய் உள்ளிட்ட 10 கிராமங்களில் உள்ள மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. புழல் ஏரியிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரானது மாதவரம் அடுத்த மாத்தூர், பாலசுப்பிரமணியம் நகர் பகுதியில் உள்ள குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளது. இதனால் அங்குள்ள மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்தினகிரி எம்ஜிஆர் நகரில் குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மழை காலங்களில் தண்ணீர் செல்ல வழி இல்லாததால் கடந்த 12 ஆண்டுகளாக இதே நிலைதான் நீடிப்பதாக அப்பகுதி மக்கள் கவலையில் உள்ளனர்.